அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கண்ணா ஜோதிடம் யூடியூப் சேனலின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு தங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வருகின்ற சித்திரை 18ஆம் நாள் 1/5/2024 அன்று தங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ஜென்ம ராசியில் குரு பகவான் வருங்காலம் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டிய காலமாகும். ராமாயணத்திலேயே ராமர் காட்டுக்கு செல்கின்ற காலம், ராவணன் சீதையை அபகரிக்கின்ற காலங்கள் வருகின்ற பொழுது ராமருக்கு ஜென்மத்தில் குரு இருந்ததாக புராணங்கள் கூறுகிறது. அதனால் ஜென்மத்தில் குரு வருகின்ற பொழுது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் அடுத்த ஏப்ரல் மாதம் வரை குருவான் தங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதனால் இவ்வளவு நாட்களாக இருந்த சொத்து பிரச்சனை, அடிதடி கேஸு, எப்போவோ செஞ்ச குற்றத்துக்கு உண்டான தண்டனை, இதெல்லாம் இப்போ பழைய பயிரெலாம் நம்மளை தூசு தட்டி எடுப்பாங்க. 10 வருஷம் ஆயிருக்கும் கேஸு, அப்படியே கடப்பில் போட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வக்கீல்கிட்ட இருந்து நோட்டீஸ் வரும். நம்ம மறந்துட்டு இருப்போம் கேஸை கொடுத்ததே. அவங்க இப்போ நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்மளை ஆஜராக சொல்லுவாங்க. நம்ம ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் பேச்சு கூடாது. இரவு நேரத்திலே வண்டி வாகனத்தில் போகின்றவர்கள் மிக 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 எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இதுல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொன்று என்னவென்றால், நண்பர்கள் மூலமாக நமக்கு பலவிதமான சிக்கலை அடைய வேண்டிய சூழலை இந்த ஓராண்டு காலம் நடக்கும். இந்த நண்பர்கள் சவகாசத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம இட்டு போய் டேஸ்டில் உட்கார வச்சிருவாங்க. யாரோ பண்ணுற தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜாயிண்ட் கையெழுத்து போடுறது, கடனுக்கு ஜாமீன் ஏற்றுக்கிறது, முன்னணி செய்யறது, இரவு பிரயாணத்தில் நண்பர்கள் கூட சுத்துறது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு என்கிற வார்த்தையை விடுவது, இதெல்லாம் இந்த ஆண்டு ரிஷபராசிகளுக்கு மிகப்பெரிய கேடு வினயம் தரும். அதனால் தயவு செஞ்சு நண்பர்களுடைய சவகாசத்தை அளவோடு வச்சுங்க. உயிர் காப்பான் தோழன். நண்பனை நான் கெட்டவன் சொல்லலை. நல்ல நண்பர்கள் இருக்கின்றார் என்றால் அதனை கூட காலம் அறிந்து நடந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசு துறை உத்தியோகத்தில் இருக்கிற அதிகாரிங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கையை மூடி உத்தியோகம் பார்க்கணும். நமக்கு எதிர் சீட்டில் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வாங்கிக்கலாம் பார்த்துக்கோ, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்பாங்க. கீழே கை விட்டல். கடைசியில் நமக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணிடும். ஐடி ப்ராப்ளம், இடி ப்ராப்ளம், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வரும். கணக்கு வழக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்.
ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக உத்தியோகம் பார்க்கணும். நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓராண்டு காலம். ரிஷபராசி இருக்கிறவங்க, அரசு துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு போர்க்களத்திலிருந்து மீளுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். டக்குன்னு ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரீப்ரமோஷன், மீண்டும் பழைய இடத்துக்கு வந்துடுவீங்க. ரீப்ரமோஷன் பண்ணிடுவாங்க. அது கூட சேர்ந்து சிறைச்சாலை, வனவாசம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பிரச்சனை பற்றி பேசி குளிர் காஞ்சிட்டு போயிடுவான். உங்கள் மாமியார் தான் சொன்னாங்க, உங்கள் அத்தை தான் சொன்னாங்க, உங்கள் பாப்பா தான் சொன்னாங்க, உங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே அமைதியாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டை பற்றி பேசி, குடும்பத்தை பற்றி பேசி பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போயிடுவான். இந்த கேட்பார் பேச்சு கேட்கக்கூடாது. இந்த ஒரு ஆண்டு காலம் பக்கத்தக்கத்துலேயும் நம்ம பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை தேடிக்கொள்ளணும். கணவன் மனைவிக்குள்ளே ஊடலை குறைச்சிக்கணும். கண்டிப்பாக ஊடலை குறைச்சிக்கணும். மனைவி அதிகமாக பேசுகிறாங்களா, சரி விடு. கணவர் ரொம்ப கோபமாக இருக்காரா, சரி விடு. அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா குடும்ப பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். பேச்சை குறைக்கணும். குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே ஊடல் வருவதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு. பேச்சை குறைக்கணும். தேர்வு எழுதும் மாணவர்கள் கடினமாக போராடி தேர்வு எழுதணும். நம்ம நினச்ச மார்க்க வராது, நினச்ச காலேஜ் கிடைக்காது. அரசாங்க உத்தியோகத்தில் பரீட்சை எழுதுகிறவங்க கவனமாக எழுதணும். அதெல்லாம் வெளிநாட்டு பிரயாணத்தை தள்ளி போடணும். இப்போ ஃபாரின் போகிற வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். ஆனால் குறிப்பாக நம்ம என்ன பலனை சொன்னாலும் அவர்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்தி பலனையும் பார்க்க வேண்டும். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய வலுவான சூழ்நிலையில் இருந்தால் இவை அனைத்தும் தவிர்க்கப்படும். அதுதான் முக்கியமாக சொல்கிறேன். ஜாதகத்தையும் பார்க்கணும். சரி ஐயா, அதெல்லாம் நடக்கக்கூடாது, இதற்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கிறதா ஐயா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்தில் 2 சஷ்டி வரும். வளர்பிறை தேய்பிறை சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த அபிஷேக நீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே தெளிங்க. கந்த சஷ்டி டெய்லி படிங்க. காலையில் எழுந்திரிச்சா கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. முருகா என்று சொல்லுக்கு உருகார் யாரும் இல்லை. அந்த முருகனை வழிபாடு பண்ணால் இந்த பிரச்சனைலேருந்து அவர் விடுதலை பண்ணி விட்டுடுவார். மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள், நண்பருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.